பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் காலை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு சந்தோஷமா இருக்க? உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா? ஒவ்வொரு நாள் காலை எழும்பும் போதும் ஒரு துக்கத்தோட, கலக்கத்தோட, பயத்தோட அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, தைரியத்தோட ஒரு நாள் ஆரம்பிக்கணும். இல்லை, நமக்கு முன்னால சில பிரச்சனைகள், தேவைகள் அதெல்லாம் இருக்கும்போது அதை நினைச்சுக்கிட்டே ராத்திரிலாம் படுக்கத்துட்டு காலையில் எழும்பும் போது அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண நினைப்போம். அதனால தான் அந்த அதிகாலை நேரத்துல முதலாவது ஆண்டவரை சந்திச்சிடணும். இயேசுவோட நீங்க பேசிட்டீங்கன்னா, மனதில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். இதுக்கு எனக்கு பயமா இருக்குது, இதை நினைச்சா சோர்வா இருக்குது, இது எனக்கு கஷ்டமா இருக்கு, அது கூட நீங்க சொல்லலாம். ஜெபத்துல ஆண்டவரிடத்துல மனம் திறந்து பேசலாம். அதனால தான் அவர் நமக்கு நல்ல தகப்பன். ஒரு பிள்ளை தகப்பட்ட பேசுற மாதிரி ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசிட்டீங்கன்னா அவர் உங்களோட பேசுவார். அவர் என்ன பேசுவார் அப்படின்னு கேட்கீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறாருல, ஒரு ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், வாக்கு கொடுக்கிறார், வழி நடத்துகிறார்ல. இயேசுவோட நடக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். துணை நிற்கிறதுனா துணையா இருப்பது. தனிமையா போறதை விட ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தா துணையா இருக்கும்போது ஒரு தைரியம் வரும்ல. தனியா நீங்க பிரயாணப்படுறத போது உண்டாகிற ஒரு தனிமை, பயம், கலக்கம். கூட ஒரு ஆள் இருந்தா நீங்கள பேசிக்கிட்டே நடப்போம். அப்போ நமக்கு காட்டுக்குள்ள நடந்தாலும் இருட்டில் நடந்தா கூட பயம் தெரியாது. பார்த்தீங்களா? அப்ப துணையா ஒருவர் இருக்கிறாரு, அப்படி மனசுல ஒரு தைரியம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லுகிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவரை தாண்டி உங்கள்கிட்ட எந்த தீங்கு வர முடியாது. அது மாத்திரம் இல்ல, அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் தான் சொல்றாரு, நீ எதுக்கு பயப்படுற, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ வேலையில கர்த்தர் துணை நிற்கிறார், பிசினஸ்ல துணை நிற்கிறார், படிக்கிறீங்களா, படிப்பில உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன், நீங்க செய்கிற தொழில நான் உங்களுக்கு துணைன்னு இருக்கேன், எல்லாவற்றிலையுமே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப நீங்க அவரை ஒரு துணையாளராக நீங்க அங்கீகரிக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா இருக்கணும். நான் தனிமையெல்லாம் போக மாட்டேன், நீங்க என் கூட வாங்க. நான் தனிமையெல்லாம் படிக்க மாட்டேன், என் கூட உட்கார்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் தனிமையெல்லாம் பிசினஸ் பண்ண மாட்டேன். நீங்க பேசி பாருங்களேன், உங்க கூட எப்பவுமே ஒருவர் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் அப்படிதான் வாழ்கிறேன். நான் எங்க போனாலும் நீ எங்க கூட இருக்கிறீங்க, என் கூட நீங்க துணையா வர்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படி துதித்து அனுதினமும் அவர் கூட இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை காத்து கொள்வது. அப்படி காத்து கொண்ட பாருங்க, பயப்படுத்துகிற செய்திகள் வரும், பயப்படுத்துகிற சூழ்நிலை வரும், ஆனா பயம் வராது. அந்த சூழ்நிலை கேள்விப்பட்டோன்னு யாருக்கும் பயம் உண்டாகும். ஆனா அடுத்த நிமிஷம் அந்த பயம் உருவாக முன்னாலே சொல்ல, பயப்படாத, நான் துணை நிற்கிறேன், நீ கலங்காத, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். இந்த குரல் உங்களுடைய உள்ளத்துல துணிக்கிறத நீங்க கேட்க முடியும். என் வாழ்க்கையில எத்தனையோ முறை இதை நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் ஒரு தைரியமா நான் ஊழியம் செய்ய முடிகிறது, உங்களை பார்த்து சொல்ல முடிகிறது. அவன் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் துணை நிற்பாரா? இல்ல, பிசினஸ் செய்யறவங்களுக்கும் துணை இருப்பார், படிக்கிறவங்களுக்கும் துணை நிற்பார், வேலை செய்யறவங்களுக்கும் துணை நிற்பார். எல்லா காரியத்திலையுமே துணை நிற்கக்கூடியவர் ஆண்டவர். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க எது உங்களை பயப்படுத்துது, ஏதோ சூழ்நிலை கலங்க பண்ணுதா? உங்களை பார்த்து சொல்றார், மகனை எதுக்கு பயப்படுற, மகளை எதுக்கு பயப்படுற, நான் துணையா இருக்கிறேன், நீ தனிமையெல்லாம் இல்லை, நான் கூட வர்றேன். இந்த பிரச்சனையை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம், நான் உங்க கூட இருக்கிறேன், நீ தைரியமா ஃபேஸ் பண்ணு, நான் துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதை விட என்ன வேணும்? சந்தோஷமா சொல்ல, இதயத்துல கை வைங்க. இயேசுவே, நீங்க எனக்கு துணையா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன், நீ பயப்படாதே, துணை நிற்கிறேன்னு சொன்னீங்க. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு துணையா இருக்கிறீங்க. ஒன்றும் என் வாழ்க்கையில தீமை நடக்க நீர் விடமாட்டீர், நன்மையாக்குவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.